அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சிக்கனை வச்சு நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் ஈஸியாகவும் ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இங்கே 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா இந்த மாதிரி கட்டமாக பெரிய சைஸ் பீஸாகவே கட் பண்ணிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகுத்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். தண்ணிலாம் எதுவும் ஊற்றாதீங்க. அந்த கறியில் இருக்க தண்ணியிலே நல்லா டைட்டாக மசாலா பிரட்டிடுங்க. அப்போ தான் எல்லா மசாலாவும் அப்படியே கறி மேலே டைட்டாக உட்காரும். பார்த்தீங்களா, மசாலா எதுவுமே வெளியில் நிற்காமல் எல்லாமே கறி மேலே டைட்டாக உட்காந்துருக்கு. இந்த மாதிரி டைட்டாக மசாலா இருக்க மாதிரி பிரட்டிக்கோங்க. ரொம்ப கொழப்பாக இருக்கக்கூடாது. இதை ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இங்கே நான் சமோசா சீட் எடுத்திருக்கேன். இப்போ இதை இந்த மாதிரி பாருங்கள், இந்த கார்னரில் ஆரம்பித்து கீழே உள்ள கார்னரில் வந்து முடிச்சிருங்க கிராஸாக. நான் சும்மா ரஃப்பாக தான் கட் பண்ணுறேன். உங்களுக்கு வராதுன்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். ஈஸியாக கட் பண்ண ஒரு ஸ்கேல் வச்சு கட் பண்ணால். இப்போ ஷீட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கனும் நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்து வச்சு நம்ம மசாலா போட்டு வச்சோம்ல சிக்கன், பாருங்கள் அது நல்லா ஊறி எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட மசாலா கலராமல் அதில் ஒரு பீஸ் எடுத்து நடுவில் வச்சு அப்படியே டைட்டாக ரோல் பண்ணிடுங்க. அந்த கார்னரில் மட்டும் கொஞ்சம் மைதா பேஸ்ட்டு, அதாவது மைதாவை திக்காக பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை கார்னரில் மட்டும் தலை விட்டுருங்க. அப்போ தான் அது பிரியாமல் இருக்கும். அவ்வளவுதான். சம்சா மாதிரி கஷ்டப்பட்டு மடிச்சு கிடிச்சுலாம் ரெடி பண்ண தேவையில்லை. ஈஸியாக ரோல் பண்ணிடலாம். சிக்கன் பார்த்தீங்களா, நான் எடுத்து வைக்கிறேன், என் கையில் கூட கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள். அந்தளவுக்கு மசாலா நல்லா அதில் பிடிச்சிருச்சு. ஈஸியாக டக்கு டக்குன்னு ரோல் பண்ணிடலாம். இது வந்து சாப்பிடும் போது மேலே நல்லா அந்த ஷீட்டு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ள சிக்கன் நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்குமா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செய்கிறதுக்கு இப்போ சாயந்தரம் செய்யணுன்னா காலையிலேயே கூட ரெடி பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது பாட்டில் இருக்கும். நீங்கள் தேவையானப்போ எடுத்து பொரிச்சுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நான் ரோல் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பொரிக்கிறதுக்கு அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற இந்த சிக்கன் ரோல் எடுத்து இதில் போட்டுடலாம். அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உள்ளே நல்லா சிக்கன் வெந்து வரும். நீங்கள் வந்து சிக்கனை உள்ளே பச்சையாக வச்சுருக்குமே வேகுமான்னு கவலைப்பட தேவையில்லை. அடுப்பை நார்மல் ஃப்ளேம்லேயே வைங்க. சிக்கன் உள்ளே வெந்தால் தான் வெளியில் உள்ள அந்த லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக மாறும். இல்லைனா அது உங்களுக்கு வெள்ளையாகவே இருக்கும் சிக்கன் வேகிற வரைக்கும். பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக நின்று வேகுதுன்னு. பார்த்தீங்களா, கறி வெந்ததுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக நல்லா கோல்டு கலரில் மாறிடும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக டக்குன்னு, இந்த ஷீட் மட்டும்தான் நமக்கு வேணும். டக்குன்னு சிக்கனை பிரட்டி உள்ளே வச்சு ரோல் பண்ணி டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.